நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலுக்கான 2 பயனுள்ள ஃபியூச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 பயனுள்ள ஃபியூச்சரும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது விளம்பரங்களை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதாவது ஆட்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் நிறைய அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எங்கே சேவ் ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகுது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மைக்ரோ SD கார்ட்லையும் சேவ் ஆகணும் விருப்பப்பட்டால் அதுக்குண்டான இந்த செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று விளம்பரம், இன்னொன்று உங்களுடைய SD கார்டில் உங்களுக்கு பிடிச்சமான அப்ளிகேஷனை சேவ் பண்ணுறது. தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதோட விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ஆட்ஸ். அந்த கூகுள் ஆட்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கூகுள்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆப்ட் அவுட் ஆஃப் ஆட்ஸ் இந்த இருக்குது. ஸோ இது ஆஃபில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனேபிளாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எனேபிளாக இருந்ததுன்னா இந்த ரெண்டையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்ஸ் பை கூகுள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இது உங்களுக்கு அரபிக்கில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆங்கிலத்தில் மாற்றிக்கோங்க. ஸோ நான் ஆங்கிலத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் பேஜ் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஆட் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்ஸ் பர்சனலைசேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஆனில் இருக்குது, இதை ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணுறதுக்கு டர்ன் ஆஃப். காட் இட். பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய விளம்பரங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போய் ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா, உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செட்டிங்ஸை எனேபிள் பண்ணி ஆகணும். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை டேரெக்டாக உங்களுடைய SD கார்டில் ஸ்டோர் பண்ணணுமா, அதுக்கு செட்டிங்ஸ் போங்க. அதுக்கப்புறம் அபவுட் ஃபோன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பில்டிங் நம்பரை 7 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணணும். நான் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டேன். பேக் போங்க, டெவலப்பர் ஆப்ஷன், பேஜை அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்டாண்ட் பை ஆப்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அலோ ஆப்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல். ஸோ இது ஆஃபில் இருந்து தான் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை டேரெக்டாக உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுடைய எக்ஸ்டர்னல், அதாவது மைக்ரோ SD கார்டிலையும் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு வசதிக்காக இந்த ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆஃபில் இருந்தால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சில பற்றி உங்களுக்கு கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.